He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். நாமக்கல் மாவட்டம் பிள்ளாநல்லூரில் சோதனையில் ஈடுபட்டு அபராதம் விதித்த சுகாதாரத்துறையினரை வியாபாரிகள் சிறைபிடித்த நிலையில் அவர்களை போலீசார் மீட்டனர். சுகாதாரத்துறையினர் 5 பேர் வணிக நிறுவனங்கள் சுகாதாரமாக இயங்குகிறதா, தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என சோதனை நடத்தி அபராதம் விதித்தனர். மேலும் பணம் கேட்டதாக கூறி வியாபாரிகள் சூழ்ந்ததால் அதிகாரிகளில் 2 பேர் தப்பித்துச் சென்ற நிலையில் 3 பேர் சிறைபிடிக்கப்பட்டனர். இங்க கடைக்கு வந்திருக்காங்க. நான் பக்கத்து கடையில் வியாபாரிலையும் உட்காந்துருந்தேங்க. அப்புறம் அம்மா கூப்பிட்டாங்க, ஏதோ சாப்பிட தான் வந்திருக்கிறாங்கன்னு ஒடியாந்தாங்கய்யா. 5 பேர் இருந்தாங்க. எல்லாம் உள்ளே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வந்து சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். இல்லை, கடையெல்லாம் சுத்தமாக இல்லை, பெயிண்ட் போடணும், 5000 ரூபா கொடுங்க அப்படின்னாங்க. ஏங்க காத்தாலேருந்து வியாபாரம் ஆகலையும் 100 ரூபாய்க்கு கூட அப்படின்னு இலப்பக்கிட்ட எடுத்து காமிச்சிங்கய்யா. அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்கய்யா. 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா தான், இல்லைன்னா கடையை சீல் வச்சுருவோம், நீங்கள் கோர்ட்டுக்கு தான் போகணும், கடையே நடத்த முடியாது உங்களால். ஏங்க நாங்கள் ஆள் இல்லாத நானும் எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்காரி நாங்கள் தான் கடை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன கேட்கவே இல்லைங்கய்யா. 2000 ரூபாய்க்கு வந்தாங்க. எங்கள் அம்மாலும் கெஞ்சி 2000 ரூபாய்க்கு வந்தாங்க. காசே இல்லைங்கய்யா. கெஞ்சி காலில் விழுந்து கெஞ்சிருங்கய்யா 2 பேரும். கேட்கவே இல்லைங்கய்யா. அங்கே பாருங்க, அந்த குழம்புண்ட பாருங்கய்யா, துணிகுண்டு குழம்பு வச்சு நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்கய்யா. அப்புறம் கெஞ்சி கிளறி 500 ரூபாய்க்கு வந்து 500 ரூபாய்க்கு கூட முடியாதுங்கய்யா அப்படின்னு சொல்கிறேன். மறுபடியும் 300 ரூபா நீயே போய் பக்கத்து கடையில் வாங்கிட்டு வந்து கொடு. அவங்களே எனக்கு சொல்றாங்க, பாய் பக்கத்து கடையில் வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு போய் பக்கத்து கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்த வேட்டி தாங்க விட்டாங்க. ஏன்னா உன்னால கடையை நடத்த முடியாது, நான் உன்னை விட மாட்டாங்க அப்படின்னு மிரட்டுறாங்க. ஐயா தான் பாருங்க, சிலிப்பு தான் பாருங்க, இந்த சிலிப்பு தான். ₹300 இப்படியா? எல்லா கடையிலுமே வசூல் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்க ஒண்ணுமே பண்ணலைங்க, கொடுத்துட்டு நம்ம கிட்ட சத்தி இல்லை, சத்தி இருந்தா தான் பண்றதுக்கு. அப்புறம் அங்க அம்மன் ஹோட்டல்ல பண்ணாங்க. அவர் வாத்தியாரு, அவருக்கு போன் பண்ணி இருக்கிறாங்க. அப்புறம் அவரு எதுவும் சத்திர டைம் கேட்டு வந்துட்டாரு. வந்தது எங்க அப்படின்னு கேட்டாரு. அந்த பக்கம் வசூல் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம். அப்புறம் ஓடி போய் எல்லாம் பிடிச்சி அப்புறம் கொடுத்த பணத்தை பூரா தெரிஞ்சவங்களாம் வந்து பணத்தை வாங்கிட்டாங்க. அப்புறம் பணத்தை திருப்பி வாங்கிட்டேங்கய்யா. கொடுத்துட்டாங்க, நான் வாங்கிக்கிட்டேன். நான் இப்போ மனசார நானும் எங்கள் அம்மா கால் வந்து கெஞ்சிறோம், நீங்கள் விடாத பணத்தை வாங்கிட்டு வரீங்களா, 5000 ரூபா கேட்டு 2000 ரூபா கேட்டு 1000 ரூபா கேட்டு அப்படிங்கிறேன். நீ இப்போ தண்ணி போட்டு பேசுகிற அப்படிங்கிற அப்படிங்களா? நான் தண்ணியை போட மாட்டேங்க. நான் பார்த்ததே இல்லைங்கய்யா. ஐயா இந்த கடை வச்சு 26 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் வந்ததே இல்லைங்கய்யா. நான் என் கண்ணில் பார்த்ததே இல்லைங்க, இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. 2 பேரும் கெஞ்சின்னு கெஞ்சிருங்க பாருங்க. இலப்பங்கிட்ட கூட காமிக்கிறோம், 100 ரூபாய்க்கு தாங்க வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்கவே மாட்டேங்கிறாங்க. காலில் கூட விழுவுறவங்க. வேற யாருக்கிட்டே போய் பக்கத்து கடையில் வாங்கிட்டு வந்து கொடுங்குறாங்க. பக்கத்து கடையில் தான் வாங்கிட்டு வந்து 300 ரூபா கொடுத்தேன். 5000 ரூபாய்க்கு கம்மி வாங்க மாட்டோம், உன்னால கடையே நடத்த முடியாது, சீல் வச்சிருவோம், நீ கோர்ட்டுக்கு தான் அலையணும், பெயிண்ட் போட்டுருவோம், உங்கள்கிட்ட சொத்து இருந்தால் பறிமுதல் பண்ணி போடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. 5 பேர் ரவுண்டு கட்டிக்கிட்டாங்க. நானும் எங்கள் அம்மாவில் என்ன பண்ணுவோம், நான் 100 ரூபாய்க்கு தான் காத்தாலிருந்து வியாபாரம் பண்ணுறேன். நானும் விளக்கமாக சொல்கிறேன், நானும் என் பொண்டாட்டியும் தாங்க வியாபாரம் பண்ணுறோம், எங்கள் அம்மா செத்த வரும், நாங்கள் தான் வேலை செஞ்சு ஏதோ பொழப்பு நடத்திட்டு போயிட்டு நான் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் காலையிலேயே உள்ள வரேன், நாங்கள் என்ன செய்வோம், வந்ததுக்கு நீ 5000 பணம் கொடு, இல்லைன்னா 2000 வந்து மறுபடியும் 1000 வந்து மறுபடியும் 500 வந்து 300 ரூபாய்க்கு கம்மி போகவே மாட்டேங்கிட்டான். காசே இல்லைன்ட்டேன். பக்கத்து கடையில் போய் வாங்கிட்டு வந்து அவங்களே சொல்கிறாங்க, போய் பக்கத்து கடையில் வாங்கிட்டு வந்து கொடுன்னு. பக்கத்து கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்புறம் தான் போனாங்க, வேறெல்லாம் ஒன்றும் சொல்லல. என் பேர் பழனிவேல். இதுதான் கொடுத்தாங்க, இதுதான். இல்லை அது கொடுத்துட்டாங்க. அடியில் வந்து அந்த பின்னு வச்சு எழுதலை. எனக்கு படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. அடியில் வந்து அந்த இந்த பின்னெல்லாம் வச்சு எழுதலை. சும்மா அப்படியே ஒரு பஸ்ஸுக்கு டிக்கெட் கொடுக்குற மாதிரி அடிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லா கடையிலுமே வசூல் பண்ணிட்டாங்க. ஆனால் அம்மன் கடையில் மட்டும் கொடுக்கல. ஏன்னா அவர் வாத்தியார் வந்து கொடுக்கூடாதுன்னு தாராடுறது கொடுக்கல. அவர் வந்துட்டார், வந்து சத்தம் போட்டு அப்புறம் பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் வசூல் பண்ணி கொடுத்துட்டு அவர் போயிட்டார். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.